ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேஸ் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் இது வந்து ஒரு ஷூ தான் நான் வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆக்சுவலி. எடுப்போம், வெளியில் எடுப்போம். So finally CROCS. Okay, இது ஆக்சுவலி CROCS வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து CROCஸை பற்றி நான் சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். சரி, வந்து CROCS வந்து ஒர்த்தா, ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees கிட்ட இந்த ப்ரைஸ் வரும். 225 கூட சிலதெல்லாம் வரும். நான் இதை வந்து 1800க்கு வாங்கினேன். வித் ஐசிஐசிஐ பேங்க் கேஷ் கார்ட் ப்ளஸ் காயின்ஸ் எல்லாம் சேர்த்து 1800க்கு வாங்கினேன். ஸோ அப்படி என்ன இந்த 1800 2000க்கு இந்த ஷூவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற ஷூஸில் அதாவது மற்ற ஸ்லிப்பர்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் பிளாஸ்டிக் மிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா கிராசோலைட்னு ஒரு மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. இந்த கிராசோலைட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஆன்டி மைக்ரோபியல். இது வந்து என்னன்னா எந்த வாட்டரும் அப்சர்வ் பண்ணாது. ஸோ பாக்டீரியா அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் ஸ்டே ஆகுறது. ரொம்ப ரொம்ப லாங் டியூரபிள் மெட்டீரியல் வந்து இது வந்து அவ்வளோ இது, ஆனால் நான் பயோடிகிரேடபிள் தான். ஸோ இதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ்க்கு ஒரு 300 to 500க்கு மேலே வாங்குறது ஒர்த் இல்லைன்னு நினைப்பேன். பட் திஸ் இஸ் லாங் டியூரபிள் தான். ஸோ அதனால இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ ஷூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ்னு ஒரு நல்ல பெரிய பிராண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடல்ஸ் கூட இருக்குது. அது க்ராக்ஸ்ன்றது பின்னாடி பக்கம் மட்டும்தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து பின்னாடியும் ஒரு க்ராக்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து எப்படி வந்து வாக்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாக்கிங்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஜம்ப் பண்ணுறேன், லைக் எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட் மாதிரி இருக்குது. ஸோ சேரு தண்ணி கிண்ணி பிரச்சனைலாம் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி. M11ன்றது என்னுடைய ஃபிட்டிங்கு, அது கரெக்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது. மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த நார்மல் ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இல்லை, நல்ல டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலாக தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஓகே இதில் வந்து என்னன்னா சில ஆக்சுவலி நான் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வந்து என்ன ஆச்சு, சில ஆக்சிடென்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது குழந்தைங்க வந்து எஸ்கலேட்டர்ஸில் வாக் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து கால் வந்து மாட்டிக்குது எஸ்கலேட்டர்ஸில். ஏன்னா வந்து இது நம்மளுடைய கால் சைஸை விட ரொம்ப பெருசு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கால் சைஸை விட கிட்டத்தட்ட ரொம்ப பெருசு. அதனால நம்மளுடைய கால் வைக்கிறதோட இது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதனா ஒரு எஸ்கலேட்டர்ஸில் போகிறீங்களோ இல்லை எலிவேட்டரில் ஏறிங்கனாலே வந்து நீங்கள் இது ரொம்ப பார்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஷூஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து வைக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிகாஷனலாக வச்சுக்கணும். மற்றபடி வந்து எப்படின்னா வந்து இது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் தான். ஏன்னா இதை வாங்குறதுக்கு பாதி ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணணும், லாங் டியூரபிளாக இருக்கும். இப்போ ஏன்னா நான் எதுக்கு இதை வாங்கினேன்னா ரைடிங் நான் நிறைய பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வெளியில் சுற்றுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஷூ டைப்பாகவும் வேணும், ப்ளஸ் வந்து ஸ்லிப்பர் டைப்பாகவும் வேணுன்றதுனால தான் இதை வந்து நான் வாங்கினேன். ப்ளஸ் வந்து ப்ரீத்திங்காகவும் நிறைய இருக்கும். அது ஆக்சுவலி இது முதல்ல என்னன்னா வந்து ஒரு போட்டிங் ஷூவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து போட்டிங் ஷூவாக வச்சுருந்தாங்க. அது அப்புறமா கிராக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து பேட்டன்ட் எடுத்து ஸோ அதை அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வேற லெவல் பெரிய மல்டிபிளியன் கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஃபுட்டுக்கு வந்து எர்கோனாமிக்காக இல்லை அப்படின்ற மாதிரியும் சில திங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ண தானே நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் நீங்கள் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா விட்டுருங்க. பட் இட்ஸ் ஒன் டைம் பர்ச்சேஸ் ஃபார் மீ. நான் திருப்பி அதை வாங்குவேனான்னு எனக்கு தெரியல. பட் லைஃப்பில் ஒரு டைம் வந்து க்ராக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதனால தான் வாங்கி யூஸ் பண்ணேன். இல்லைனா வந்து இந்த 2500 rupees வந்து அவ்வளோ வந்து ஒரு செருப்புக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் இட். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.